நல்லவர், நீ வல்லவர், நீ பரிசுத்தர் ஆண்டவரே, நீ அடைவுறுகிறவர், நீ ஆற்றுகிறவர் என்று கேட்கிறவர், உங்களை விடுவிக்கிறவர். துதி கன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். ஆமென். நாள் காலை வேளையிலே உங்களுடைய புதிய கிருபையினால் எங்களோடு கூட நிரப்பி இந்த வார்த்தையாகிய மன்னாவினால் எங்களோடு கூட பேசுகிறார். அதை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணி இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். ரோமர் 1ஆம் அதிகாரம், நம்பிக்கை விசுவாசம். நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கு என்ன ஒரு வித்தியாசம்? ஹோப், ஃபெய்த், என்ன வித்தியாசம்? ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம், ஒரு ஆளை பார்க்கிறோம், நம்புறோம், நம்பிக்கை வைக்கிறோம். அது நம்பிக்கை. பார்க்கவே இல்லை, பார்க்கவே இல்லையே, ஆனா நம்ம அதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் யாராவது பாத்தீங்களா? நம்ம வீடுகள்ல டியூப்லைட் இருக்கு, பல்ப் இருக்கு, ஃபேன் இருக்கு, மிக்சி, கிரைண்டர் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் எதுனால நடத்தப்படுது? கரண்ட்னால நடத்தப்படுது. அந்த கரண்ட் நம்ம பாக்குறோமா? இல்லையா? அதுபோல தேவனை நம்ம பார்க்கல, ஆனா விசுவாசம். அல்லேலூயா. தேவன் ஆதியத்தை வானத்தையும் பூமி யார் பார்த்தா? விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் தான் உலகத்தை கேட்கிற செய்யும். அல்லேலூயா. கண்டு காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பார்த்துவாங்க. நம்ம மத்தியில காற்று இருக்கு, காற்றை நம்ம உணர்கிறோம், அனுபவிக்கிறோம், ஆனா பார்க்க முடியும். அல்லேலூயா. அதுபோல தேவனுக்கு இல்லையே, ரூபம் இல்லை, ஆதலால் சொரூபமும் ஒன்றும் இல்லை, எங்கும் நம்முடைய இதயத்தில் வாசம் பண்ணுங்க. வாசிக்கிறவர் ஜீவ சுவாசத்தை உடையவராக இருக்கிறார். அந்த விசுவாசம் தான் நம்மள இந்த ஜெப கூடுகையில என்ன பண்ணும்? கூட்டி ஜெபிக்க வைக்கும். ஜெபம் விசுவாசம் இல்லாம ஜெபிக்க முடியுமா? நான் இதெல்லாம் ஜெபத்துல வேண்டுதல் விண்ணப்பத்தை தெரிவிக்கிறேனோ அதை கேட்டு ஆண்டவர் எனக்கு பதில் தருவார். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் சுத்தமாகிறபடினாலே முதலாவது நான் உங்களுக்காக, உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ விசுவாசம், இந்த விசுவாசம் தான் நம்ம ஜெபிக்க வைக்குது. மார்க் 11ஆம் அதிகாரம் 22, 23, 26. இயேசு அவைகளை நோக்கி தேவனுக்கு விசுவாசம் உள்ளவராக இருந்தது. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளிண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசித்து அப்பொழுது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். அப்போ விசுவாசம் மலைகளை சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொல்லி அப்படியே விசுவாசிக்கும், சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் போது மழை போன்ற பிரச்சனை கூட பனி போல மாறும்.
ஆமென். அநேக வேளைகளில அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான விசுவாசம் இல்லாத போயினாலே நம்முடைய ஜெபங்கள்ல நம்ம என்ன பண்றோம்? கண்ணீர் வடிக்கிறோம். நடக்காது அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள சொல்லிட்டு இருக்கு. ஆனா வாயில் ஆண்டவரே இது நடக்கணும்னு இருக்கு. விசுவாசம் உள்ள ஜெபம் பின்னியாளி இறக்கு. எபிரேயர் 11 பத்தி பாத்தீங்கன்னா விசுவாசத்தினால என்னென்ன காரியங்களை அடைந்தார்கள் நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. ஏது கேட்டாலும் எவைகளை கேட்டுக்கொள்கிறோம் அவரை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசங்கள் அப்பொழுது அவர்களுக்கு உண்டாயிருக்கும். தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுக்கு விசுவாசம் தோட விசுவாசம் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு நாம் வாயினால் அறிக்கை செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் பலத்த கிரியை நடக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜெபங்கள் பெருமையாக இல்லை. அல்லேலூயா. நாம் அதிகாலையில யார் பேச முடியும்? பெருமை உள்ளவர்கள் ஜெபிக்க முடியாது. பெருமை உள்ளவர்களால ஜெபிக்க முடியாது. தாழ்மை உள்ளவர்கள் ஆண்டவரே என்னால முடியாது, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் உங்களை நோக்கி வேண்டுதல் செய்யும். சில ஆளுக்கு எந்த ஒரு காரியத்தையும் யார்த்தையும் உதவி கேட்க மாட்டாங்க. நாம் அப்படி அது ஒரு பெருமையினுடைய அடையாளம். என்னுடைய சமூகத்துக்கு போகும்போது என்னுடைய பலத்தினால இல்லை, என்னுடைய ஞானத்தினால இல்லை, என்னுடைய பணத்தினால ஒன்றும் பண்ண முடியாது, நான் இருப்பது நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லி நம்மை தாழ்த்தும் பொழுது, தேவனே எனக்கு நீங்க இல்லைன்னா ஆண்டவரே எனக்கு முடியாது, ஒவ்வொரு நாளும் எனக்கு கற்பது முடிச்சிருப்பேன், இந்த நாளை நீ வழி நடத்துவீராக, குடும்பத்தை நடத்துவீராக, என் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பீராக என்ற எல்லா காரியங்களை குறித்து நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு தாழ்மை இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். சர்வ வல்லமுள்ள தேவன் காலையிலிருந்து சாயங்காலம் வரை அற்புதம் செய்கிறவராய் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களே அவர் சுற்றி திரிந்தார். அவ்வளோ அற்புதம் அகலங்கள் செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அவர் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அதிகாலையில இருட்டோடு ராம் முழுவதும் அவ்வளோ பிஸியான ஊழியத்துக்கு மத்தியிலையும் அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். ஒவ்வொரு அற்புதத்துக்கு முன்னே ஒரு ஜெபம் இருக்கும். அல்லேலூயா. ஒரு அதிகாரம் இருக்கும், ஒரு விசுவாசம் இருக்கும். அப்போ அந்த என் ஜெபம் ஆண்டவர் கேட்கிறார். அந்த விசுவாசம் இல்லாம நம்ம ஜெபிச்சு ஏதாவது பிரயோஜனமா? நான் ஏதோ தனியா புலம்பிட்டு இருக்கல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார், என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தங்கத்தை கிரியை நடப்பிக்க முடியும். அல்லேலூயா. நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவரே என்று சொல்லி விசுவாசம், விசுவாச ஜெபம் பெரிய காரியம். 15வது அதிகாரத்துல 8ஆம் வசனம் இருக்கிறது. 7-8. மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடினால் என்னை கனமணிகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விளைந்திருக்கிறது.
நம்முடைய இருதயம் ஆண்டவர் பக்கமா இருக்கிறதா, இல்ல வெறுமனே உதடு வாய் மாத்திரம் ஜெபிக்குதா? நம்முடைய இருதயம் தேவன் பக்கமா இருக்கும்போது இதை விட மேலான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ யோவான் 2ஆம் அதிகாரத்துல நான் பார்க்கிறோம், ஒரு சின்ன ஜெபம் தான். யோவான் 2வது அதிகாரம் 3ஆம் வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, 3ஆம் வசனம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே ஒரு ஜெபத்தை பார்க்கிறோம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போயிருக்கிறார், அவருடைய தாயால் போயிருக்கிறாங்க, சீடர்களும் போயிருக்கிறாங்க, எல்லாருமே அழைக்கப்பட்டு போயிருக்கிறாங்க. அங்க ஒரு குறைவு, திராட்சரசம் இல்லை. திராட்சரசம் இல்லைன்னு கல்யாண வீட்டுக்காரங்கிட்ட போய் கேட்கணும். ஆமா. குறைபட்ட போது அதுக்குள்ள நம்ம தண்ணியை ஊத்தவா இல்ல எங்க போய் நம்ம வாங்கலாம்னு சொல்லிதான் யோசிக்கணும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயார் என்ன பண்ணாங்க? குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவருக்கு திராட்சரசம் இல்லை. இது ஒரு ஜெபம். அல்லேலூயா. 5ஆம் வசனத்துல என் வேலை இன்னும் வரவில்லை. அப்ப காத்து இருக்கிறதை குறித்து இருக்குது. நாம் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை பற்றி நாம் ஜெபம் செய்ததுக்கு அப்புறம் காத்து இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த சுத்திகரிப்பை ஆண்டவர் செய்கிறார். தண்ணி நிரப்பு, அந்த கச்சாடிய ரெடி பண்ணு. அல்லேலூயா. ஒரு சுத்திகரிப்பு. 7ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அப்போ ஒரு கீழ்ப்படிதல் உண்டாயிருக்கு. ஒரு கீழ்ப்படிதல். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்தார்கள். ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அற்புதம் நடந்தது. நம்முடைய ஜெபம் விசுவாசம் உள்ளதா இருக்கணும். விசுவாசத்தோடு சந்தேகப்படாமல், இந்த மலையை சேர்ந்து கடல்ல போய் விழுதுன்னா விழும். அப்போ முழு விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கிற ஜெபம். இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலையும் இயேசுடைய தாய் எந்த சரீர பிரயாசத்தையும் படல. திராட்சரசம் இல்லை, அது இல்லை, இது இல்லை சொல்லிட்டு முட்டி மோதிட்டு இருக்கல. இயேசுவிடம் இந்த குறையை சொன்னார். நாமும் தேவனுடைய சமூகத்துல போய், ஆண்டவரே, இந்த காரியத்துல நான் குறைபட்டுக்கிறேன், இந்த சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லி, என்னுடைய பலவீனத்திலே உங்களுடைய பலன் எனக்கு விளங்கணும், என்னுடைய சூழ்நிலையில இருக்கிற அந்த குறைவுகளை, அந்த வறட்சிய ஆண்டவரேன்னு சொல்லி விசுவாசத்துக்கு நாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் ஏற்ற வேளையிலே நம்மளை சுத்திகரித்து நமக்கு ஆலோசனை கொடுத்து அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். சின்ன ஜபம் தான் குறைபட்டிருக்கிறார். அவர் சொன்னார், இந்த வேலைக்காக பொறுமையோடு நாம் ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் வரும் என்று சொல்லி விசுவாசத்தோடு காத்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. அது மாத்திரம் ஆண்டவர் நம்முடைய பாண்டமாகிய மண் பாண்டத்தை சுத்திகரிக்கிறார், நம்மளை பொறுக்க முடிக்கிறார், சோதிக்கிறார். ஒரு பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல எப்படி எக்ஸாம் வருதோ அது போல நம்முடைய வாழ்க்கையில் அநேக பரீட்சைகள் வருகிறது. இந்த பரீட்சைகள் நம்மை உயர்த்துவதற்காக, நம்மளை பாடுகள், உபத்திரங்கள். ஆண்டவர், நான் நேத்தான் ஜெபித்தேன், இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வருதேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு போன உடனே ரொம்ப சந்தோஷமா போயிருக்கோம். போய் சாப்பிட உட்காந்துருக்கும் போது முதல்ல என்ன கொடுப்பாங்க?
முதல்ல என்ன கொடுப்பாங்க சாப்பிட உட்காந்தாக்கி? தண்ணி. இலைய போடுவாங்க. இலையை போட்டு இலைய போட்டோடனே ஏதாவது பசியோட இருக்கவங்க எடுத்து சாப்பிடுறாங்களா? அந்த வாழை இலையை எடுத்து ஏதாவது சாப்பிடுறாங்களா? இல்லை இல்லை அதுல சுவை இருக்காது. ஹalleluya. அந்த அந்த இலை வந்த உடனே கொஞ்சம் பொறுமையா இருக்கிறாங்க. நமக்கு ஒரு நம்பிக்கை. பாடு வந்த உடனே ஒவ்வொருத்தரும் வந்துடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல வட பாயசோட நமக்கு சாப்பாடு வரப்போகுது. ஆமென் ஆமென். ஹalleluya. அப்ப நீங்க ஜெபிச்ச உடனே நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அடுத்த நமக்கு ஒரு பெரிய சுவையான சரி, ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் வரப்போகுது. ஆகவே நம்ம சாப்பிடாம அந்த இலையை வச்சுட்டு என்ன பண்ணோம்? அந்த உபத்திரத்தை பொறுமையோடு ஆமா உட்கார்ந்துருக்கணும், காத்திருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றபடி அவருடைய சீடர்கள் கீழ்ப்படிந்து அந்த பாத்திரத்தை நிரப்பினார்கள், அந்த கச்சாடியை நிரப்பினார்கள். ஆமென் ஆமென். ஹalleluya. தண்ணீரை தான் நிரப்பினார்கள். அந்த தண்ணீர் சுவை உள்ளதாய் மாறி ஆமென் ஆமென். சுவையாய் மாற்றுகிறது தேவனுடைய வேலை, தண்ணீரை நிரப்புறது நம்முடைய வேலை. ஹalleluya. இருக்கிற வண்ணமா நான் வர ஆண்டவரே என்னையும் கூட பயன்படுத்துங்க. ஆமென். ஹalleluya. என்னுடைய ஞானத்துல, என்னுடைய படிப்புல, என்னுடைய இந்த குறைச்சல் உள்ள என்னுடைய வாழ்க்கையில உங்களால ஏதாவது செய்ய முடியும்னா செய்யுங்க ஆண்டவர் என்று நம்ம அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்மை சுவையுள்ள ஒரு மகிமையுள்ள ஒரு பாண்டமாக நிரம்பி ஒளிகிற ஒரு பாண்டமாக நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசம் இரண்டாவது ஜெபம். ஹalleluya. விசுவாசம் மலைகளை பேர்க்கத்தக்கதா இருக்கு. ஹalleluya. இவைகள்ல பெரிதானவர்கள் நீ காண்பாய். ஆமென். தேவனுடைய சமூகத்துல ஆண்டவரே இதுவரை நாங்க பெற்றிருந்த ஆசீர்வாதத்தை காட்டுறோம் மேலான காரியங்களை பார்ப்பதற்கு விசுவாச கண்கள் திறக்கப்பட்டிருப்பதாக எங்களுடைய தாழ்மைக்கு அடையாளமாக உங்களுடைய சமூகத்திலே எங்களுடைய எல்லாவற்றையும் நாங்கள் ஜெபித்து உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெயம் பெறுகிறவர்களாக அற்புத அடையாளங்கள் பெறுகிறவர்களாக மாற்றங்களை கொடுக்கிறவர்களாகவும் நாங்கள் காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு அற்புதத்திலும் அந்த ஒரு ஜெபம் செய்தார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிறந்ததான ஒரு அற்புதமான சின்ன சின்ன ஜெபம். ஆண்டவரே என் கூட வாங்கப்பா, என்னை கொண்டு ஏதாவது பேசுங்கப்பா, வழி நடத்துங்க ஆண்டவரே. ஹalleluya. சின்ன ஜெபம் தேவனுடைய சமூகத்துல நம்ம நெருங்கி இருப்பதற்கு ஒரு இருதயத்தை காட்டும். ரெண்டு இருதயம் தூரமா இருந்து நான் ஜெபித்த பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரே எவ்வளவு நல்லவர், நான் எத்தனைக்கும் அறிஞ்சிருக்கிறேன். தீமை போல நம்முடைய வாழ்க்கையில பாடுகளை ஓத்தணும் தெரியலாம். அந்த பாடுகளை ஓத்தத்துக்கு மத்தியில கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்த, நம்மளை அற்புதங்களை அடையாளங்கள் செய்து ஆசீர்வதித்து உயர்த்த கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். விசுவாசத்தினாலேயே நாம் நிலைத்திருக்கும்படி நம்மளை ஒப்புக் கொடுப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கை தரிசித்தல்ல, காற்றையும் காண மாட்டோம், மழையும் காண மாட்டோம். ஆனா வாய்க்கால் செய்கிறவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார். ஹalleluya. அவரால் கூடாத காரியம் மரித்து போன லாசரை கூட கல்லறையில போய் நின்றுட்டு பிதாவே இந்த ஜெபத்தை கேட்பதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி லாசருவை வெளியே வா என்று சொல்லி அதிகாரத்தோடு விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது ஹalleluya மரித்து போன சரீரத்தை உயிர் வந்தது. நம்முடைய வாழ்க்கை கூட நம்முடைய பிரச்சனைக்கு மத்தியில தேவன் என்னுடைய வார்த்தைக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நான் சொல்ல ஆகணும், கட்டளையிட நிற்கும், என்னை காட்டிலும் பெரிய காரியமே என் பிள்ளைகள் செய்வார்னு சொல்லியிருக்காங்க. இயேசுவின் நாமத்தை முழு பலத்தோடு நம்ம சொல்லும் போது அதிசயங்களை அற்புதங்களை காண செய்வார். நம்முடைய தேவனா இருக்கார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். ஆமென். Thank you brother. ஹalleluya. ஹalleluya. ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதா இருக்கிறது, நாம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிறோங்கிறத குறித்து இந்த நாளில் வேத வசனங்கள் மூலமாக திட்டம் தெளிவாக இந்த நாளில் நாம் புரியும்படியாக கற்றுக் கொடுத்த பிரதருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வேன். இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்டு நீங்களும் நானும் நம்மளுடைய சமூகத்துல விசுவாசத்தோடு காத்திருந்து நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களையும் தேவநாயகத்தை செய்து நம்மை வழிநடத்தார் வல்லமுடைய தகப்பனா இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட நீங்க எதை கேட்டாலும் தேவ சமூகத்துல விசுவாசத்தோடு கூட நீங்க கேட்டு அதற்காக நீங்க காத்திருந்து நம்முடைய காரியங்கள் எதுவா இருந்தாலும் தேவ சமூகத்துல அறிக்கை செய்து விட்டு விட்டு தேவரத்தை பெறுகிற பிள்ளைகளால் மீண்டும் நானும் மாறும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில காணக்கூடாத அதிசயங்களை அற்புதங்களையும் செய்து நம்மை வாழ வைக்கிற வல்லமுடைய தகப்பனா இருக்கிறார். நாலு இந்த காலை வெள்ளும் கூட எத்தனை அலட்சியங்கள் இருந்தாலும் வேலைகள் இருந்தாலும் நம்ம நேசித்து நமக்காக இந்த தேவ செய்தியை கொண்டு வந்ததான பிரதரை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாத குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாத கூலியும் செய்தால் பிதாவானவர் உன்னை கனம் பண்ணுவேங்கிற அப்படியாக குடும்பத்துல ஒவ்வொருவரையும் தேவனாய் கர்த்தர்
கனப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற தெய்வத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். தொடர்ந்து அந்த குடும்பத்தை கத்த வேலெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அவர்களுடைய ஊழியங்களா இருக்கட்டும், வேலை காரியங்களா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், எல்லாவற்றும் தேவனுக்காரம் அவரோடு கூட இருந்து அவரை பாதுகாத்து நடத்தும்படியாக இதன் பெரிதான காரியங்களை அவர்கள் காணவும் கேட்கவும் பார்க்கவும் கத்தர் உதவி செய்யும்படியாக அவர்களுடைய ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக எங்கெல்லாம் போய் அவருடைய சத்தியத்தை சொல்றாங்க அந்த இதெல்லாம் பொதுக்கூட ஜனங்களை ஆதாயப்படுத்தக்கூடிய கிருபைகளை கத்தர் கொடுக்கும்படியாக இந்த வீட்டு ரகசியங்கள் மனை பொருட்களை கற்றுக் கொடுத்து நாம் கற்றுக்கொள்ள தேவனாய் கத்தர் கிருபை பாராட்டும்படியாக முழு குடும்பத்தையும் தேவனாய் கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக சோத்திரம் 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 ஆண்டவரே எண்ணத்தில் வாசனைகள் கத்தாவே நீ நன்றி இருக்கிறப்பா அழகியா அந்த காலங்களுக்கு நடித்து தோற்றுகளை நேரமாக தேவனாய்க்கத்தை எங்கள் ஜனங்களையும் எங்கள் ஆரம்பித்து குறித்து ஆசீர்வதித்தபடியாக சோத்திருக்கிறோம் ஐயா அழகியா அழகியா கத்தாவே மகனை கத்தாவே மகனுக்காக நாங்கள் அதிகமாய் செதுக்கிறது கத்தர் அறிவீர் ஆண்டவரே சோத்திரப்பா 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 அந்த மும்பை பட்டணத்துல ஏசப்பா மகனை கத்தாவே உயர்த்தி வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. யோசத்தை போல ஆண்டவரே கத்தாவே சோத்திர யோசுவாவை போல கத்தாவே சோதரிக்கிறோம் ஐயாவை போல ஆண்டவரே சோத்திரம் 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 சாத்திர காவியத்தை போல தானியல் போல இந்த ஒத்திராக்களை போல கத்தா வைராக்கியமாய் வாழ கத்தர் உயிர்த்து வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா மகனை கொடுத்த நல்ல தாகத்துக்காக நன்றிக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஆளுயாமை சோதரிக்கிறோம். விசுவாசமே நம் ஜெயமே விலை மதியாதோர் நல்பொக்கேசமே விசுவாசமே நம் ஜெயமே விலை மதியாதோர் நல்பொக்கேசமே. ஆமாண்டவர் காலையில் விசுவாச கட்டி அவருக்காமுக்குள்ள விசுவாசம் எங்களுக்கு தாருங்க சப்பா. யாக்கோப்புக்குள்ள புதிதாக ஜபங்களை இருக்காங்க ஆண்டவர் யோபுக்குள்ள பொறுமையை இருக்காங்க சப்பா. இந்த காலையில் கத்தா விசுவாசத்தை பத்தி கத்துற எங்களோடு கூட ஆவியானவர் பேசுனீரே ஆண்டவரே. அலுவயாமை சோத்திரம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே மகனோடு கூட ஆவியானவர் ஆவி கொண்டு கிருபைக்கா நன்றி திருத்துக்கிறோம் ஐயாமை சோத்திரம் கத்தாவை சோத்திரம். மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவாங்க படிக்கிறோம் பாடுகிறோம். அலலுயா 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 தேவனாய் கத்தர் கேட்டு ஆவியை குறித்து சாட்சி சொன்ன தேவனாய் கத்தர் ஆண்டவரே மகனை குறித்து இந்த காலங்களில ஆண்டவரே நீங்க கத்தாவை சோத்திரம் உங்களோட கண்களை கத்தாவை மகன் மேல் வைத்து குடும்பத்தின் மேல் வைத்து பெரிய பெரிய காரியங்களை கத்தர் செய்து வருகிற கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கத்தர் கொடுக்க போறக்காய் நன்றி செலுத்துகிறோம். கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ஆட்கள கத்திர கரம் கொடுக்கணும் ஆய்ச்சிருக்கிறேன் ஐயா. ஆண்டவரே போக்குல வரத்தில் எல்லாம் அவனோட கரம் கொடுக்கணும் ஆய்ச்சிருக்கிறோம். எங்களோடு கூட பயணித்து வருகிறதான அந்த 6 வருடங்களாக என் தேவனாய் கத்தருடைய ஆண்டவரே மகன் கொடுத்ததான ஆண்டவரே எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற உயிர்த்திக்கிற வார்த்தைகளை கத்தாவே ஒவ்வொரு நாள் ஒரு வாரம் ஒவ்வொரு நாள் வந்து கத்தாவே எங்களை உயிர்ப்பித்து உற்சாகப்படுத்தி வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கத்தாவே ஒவ்வொரு வார்த்தைகளை கத்தரை அனுப்பி எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற மகனை உட கருத்தில் தருகிறோம் ஐயா. இந்த வியாதி மனகாதபடி காண்டாமல் சொல்ல ஒத்த பலத்தை தந்து ஆண்டவரே கத்தாவை சோத்திர ஆயுஷ் நாட்களை கூட்டி தந்து ஆண்டவரே மகனையும் ஆண்டவரே கத்தா மகளையும் ஆண்டவரே எங்கள் பேர பிள்ளைகளையும் ஆண்டவரே அம்மா தாயாருக்காக அதிகமாய் சிரித்து வருகிறோம் ஐயாமை சோத்திருக்கிறப்பா. சோத்திர உற்றார் உறவினர்கள் ஆண்டவரே கத்தாவே அப்பா குலம் கோத்திரங்கள் சந்ததிகள் சந்தானங்கள் எல்லாம் கத்தர் சர்ச்சிக்கும்படியா நாங்கள் சிரிக்கிறப்பா. சோத்திரம் 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 ஐயா. எந்த கிருஷ்ண மகன் மேல் செய்விடாதபடி ஆண்டவரே அவர் கொடுத்த நல்ல வேலைக்காக சிரிக்கிற ஐயா. நல்லா ஆறு கிடைக்க திருவச்சிங்க வேலை செய்யற கம்பெனி வேலை செய்யற ஒவ்வொரு மக்களுக்கு நல்லா அனுப்பிட்டாங்க உண்மையாய் ஆண்டவரே மகனுக்கு உழைத்து கொடுக்க கத்தர் உதவியமாய் சொல்லிக்கிற ஐயா. ஆண்டவரே வேலை பாடுகள் ஆசீர்வதியும் கையில் ஆசீர்வதியும் எந்த குறையில்லாதபடி கத்தாவை நடத்தும்படியாய் சொல்லிக்கிற ஐயா. அவனை சோதரிக்கிறோம். வருகிற நாட்களில் கத்தோட வருகை தாமதிக்குமாங்க நல்லா கத்தாவை பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை சொல்லி ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாய் சொல்லிக்கிற ஐயா. அவனை சோதரிக்கிறப்பா சோதரிக்கிறப்பா சோத்திரம். நானும் என் வீட்டாரும் இந்த கத்திரையை சேர்த்து யோசுவா பக்தன் சொன்னவனமா இயேசப்பா. ஆண்டவரே அந்த மகிழ்ச்சி கத்தாவே உமக்காக கத்தா உமக்காக வைராக்கியமாய் வாழத்தக்கதான கிருபை தந்து வருகிறாய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சோத்திரம் மகனுக்கு கொடுத்த நல்ல ஞானத்துக்காக அன்புக்காக பொறுமைக்காக தாழ்மைக்காக நாங்கள் சிரிக்கிறோம் ஐயா. அமை சோத்திரிக்கிறோம். மகனை காத்து பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரை சோத்திரம். அடுத்த வாரம் வர வரைக்கும் ரத்த கொடைகளை முடிவடைத்து கத்தருட கையில சிக்காதவர்கள் தேவனாய் கத்தருடைய கரம் மகனோடு கூட இருக்கும்படியா சிரிக்கிறோம். காத்துக் கொள்ளுங்க வழி நடத்துக கத்திரிக்கு சித்தமானால் ஆண்டவரே இன்னொரு தரம் மகனுடைய முகத்தை பார்த்து கிருபையை தாரும் ஆண்டவரே. உங்களுக்கு பால இருந்து எங்களை வந்து பார்த்துட்டு போனாருப்பா ஆண்டவரே. நமக்கு சோத்திரம் சோத்திரம்ப்பா. ஆளுநர் எல்லாவற்றால் கத்தோட வருகையில முகமுகமாய் சந்திக்க கிருபை செய்யும் ஆசீர்வதியும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும் மகனையோட குடும்பத்தை வேலையெடுத்து என் தேவனாய கருத்துல தருகிறோம். இந்த காலநிலையில உலகத்துக்குள்ள போறதுக்கு முன்பாக என்னோட தேவனுடைய பாதத்துல ஆண்டவரே என்னோட மகனோட குடும்பத்தை பார்த்து ஒப்புவர் செலுக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க நீதியான சமயம் கூட எங்கள் மேல் வைத்து அன்புக்காய் செலுக்கிறோம். உங்க அன்பு ஆண்டவரே உங்களோட இரக்கம் ஆண்டவரே உங்களோட உருக்கம் அலலூயா அலலுயாமை சோத்திரா. காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்வோடு செலுக்கிறீங்க நல்ல பிதாவே
ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பிரதரியோட குடும்பங்களையும் ஊழியங்களையும் தேவநாயகத்தை ஆசீர்வதித்து வழிநடத்தப்போ தேவனுக்காக எல்லாரும் சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் 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 சோத்திரம்.